தமிழன் செய்திகள். பெரம்பலூரில் நடைபெற்ற புதிய தமிழக கட்சியின் கருத்து கேட்பு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேட்டியளித்தார். பெரம்பலூர் பாலக்காடு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் புதிய தமிழக கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் அருண் தலைமையில் 3% இடஒதுக்கீடு மீட்பு, மாஞ்சோலை மக்கள் உரிமை கருத்தரங்கம், நிர்வாகிகள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் புதிய தமிழக கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பங்கேற்று பேசினார். தியாகதுர்கம் அருகே பள்ளி பேருந்தும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் பகுதியில் பிரபல தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் இருந்து மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு பள்ளி பேருந்து எலவனார்சூர்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிரே அதிவேகத்தில் வந்த இருசக்கர வாகனமும் பள்ளி பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் பேருந்து முன்சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி பரிதாபமாக சம்பவம் இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். கொடைக்கானலில் சுற்றுலா பகுதிகளுக்கான அடிப்படை வசதிகள், போக்குவரத்து ஏற்பாடுகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் வெளியூர் மற்றும் உள்ளூர் வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறை கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் அனைத்து வகையான தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்கள் பயன்பாட்டை தவிர்க்கும் பொருட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடைமுறைகள், மேலும் சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள், போக்குவரத்து ஏற்பாடுகள் தொடர்பாக கொடைக்கானல் மலைச்சாலை பகுதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். வேதாரண்யம் அருள்மிகு வேதரானேஸ்வரர் கோயிலில் தெப்பத் திருவிழா நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருள்மிகு வேதரானேஸ்வரர் கோயிலில் மாசி மக பெருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்பத் திருவிழா நடைபெற்றது. திருக்கோயிலில் வளாகத்துக்குள் அமைந்துள்ள மணிகைகள் தீர்த்த குளத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் மீனாட்சி அம்மனுடன் கல்யாண சுந்தரனார் எழுந்தருளி தெப்பத் திருவிழா சென்னை மேளம், நாதஸ்வரம் ஆகிய மங்கள இசை முழங்க சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடியில் எம்பவர் இந்தியா சார்பில் உலக நுகர்வோர் தின விழா நடைபெற்றது. தூத்துக்குடியில் எம்பவர் இந்தியா நுகர்வோர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நடுவம் சார்பில் உலக நுகர்வோர் தின விழா நடைபெற்றது. விழாவிற்கு அமைப்பின் கௌரவ செயலாளரும் தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் உறுப்பினருமான சங்கர் தலைமை வகித்தனர். விழாவில் நிலையான வாழ்க்கை முறைக்கு நியாயமான மாற்றம் என்ற விழிப்புணர்வு பாதகையை இலவச சட்டை உதவி மையத்தின் செயலாளரும் நீதிபதியுமான கலையரசி நீனா வெளியிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் போராட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை சீரமைப்பு பணி மிகவும் தரைக்குறைவாக நடைபெறுவதை கண்டித்து பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து சமூக ஆர்வலர் குமார் பேசும்போது, ஒப்பந்ததாரர் பணிகளை சரியாக செய்யாததால் பல இடங்களில் சாலைகள் மிகவும் சேதமடைந்து காணப்படுவதாக கூறினார். திருவண்ணாமலையில் தெருநாய் மர்ம பொருள் வெடித்து தலை சிதறி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயில் நிலையம் பின்புறம் அமைந்துள்ள பல்லவன் நகர் பகுதியில் நேற்று இரவு திடீரென அதிக சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் வெளியே வந்து பார்த்தபோது வீட்டின் அருகிலேயே தெருநாய் ஒன்று முகம் சிதறி இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வெடிகுண்டு துப்பறியும் நாயும் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தோணி சேவியர் நேற்று சென்னையில் மாரடைப்பால் மரணமடைந்தார். திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தோணி சேவியர் நேற்று சென்னையில் மாரடைப்பால் மரணமடைந்த நிலையில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை சாந்தி நகர் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கும் உடலுக்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேல்பூங்குருதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேல்பூங்குருதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பள்ளி ஆண்டு விழாவிற்கு வட்டார கல்வி அலுவலர் திருமதி மதேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர்
திருமதி செல்வராணி விழாவிற்கு வந்து அனைவரையும் வரவேற்று பேசினார். கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உலக நுகர்வோர் உரிமைகள் விழிப்புணர்வு தின விழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழிப்புணர்வு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியால் கொண்டுவரப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தினால் பெருமளவில் ஊழல் குற்றம் தடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் சந்திரமோகன் புகழாரம் சூட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை நோக்கி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட வருவாய் அலுவலர் கொடியசைத்து துவங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் என்பதை வலியுறுத்தி குழந்தை திருமணம் இல்லா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை நோக்கி என்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் நமச்சிவாயம் மற்றும் மாவட்ட சமூக நல ஆல்வலர் திருமதி சுதாசினி ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்து குழந்தை திருமணம் தடுப்போம் என உறுதிமொழி எடுத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த அத்தியூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் க சிவசவுந்தரவள்ளி IAS அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் பகுதியில் தனியார் கல்லூரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி IAS அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல் கட்டமாக 67 நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினார். இதில் 130க்கும் மேற்பட்ட தனியார் கம்பெனிகள் பங்கு பெற்றனர். இந்த விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன், சேலம் மண்டல வேலைவாய்ப்பு இயக்குநர் மணி, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கஸ்தூரி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருநெல்வேலி வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளர் அந்தோணி சேவியர் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். திருநெல்வேலி வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளர் அந்தோணி சேவியர் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வருகை தந்துள்ளார். இந்த நிலையில் மாரடைப்பால் மரணமடைந்த திருநெல்வேலி வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளர் அந்தோணி சேவியர் பெற்றோர், மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகள் கதறி எழுந்தனர். சேலத்தில் உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை மற்றும் ஜெயின் போனி வெயிட் நர்சிங் கல்லூரியின் மாணவிகள் இணைந்து உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் அஸ்வின் சவி தலைமையில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சியினை சேலம் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் கௌதம் கோயில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். ஜெயங்கொண்டம் தெற்கு ஒன்றிய திமுக மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் நடத்தப்பட்ட மினி மாரத்தான் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் துவங்கி வைத்தார். ஜெயங்கொண்டம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியினை ஜெயங்கொண்டம் MLA கண்ணன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்தி திணிப்புக்கு எதிராக திமுக தொழில்நுட்ப அணியினர் டி-ஷர்ட் அணிந்து கலந்து கொண்டனர். இதில் மாற்றுத்திறனாளியான வேளாண்மை துறை அதிகாரி ஆதிகேசவன் 6 கிலோமீட்டர் தூரம் ஆர்வத்துடன் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் வழுதலம்பட்டு ஊராட்சி புதுக்குப்பம் சின்ன காலனி பகுதியை சேர்ந்த சின்னதுரை என்பவர் மின்கம்பத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்கம்பம் சாய்ந்து சம்பவம் இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சின்னதுரை இறந்து 7 மணி நேரம் மேல் ஆகியும் தமிழ்நாடு மின்சாரத்துறையை சேர்ந்த எந்த அதிகாரிகளும் பணியாளர்களுக்கும் யாரும் அவர் குடும்பத்தாருக்கும் இறந்த தகவல் சொல்லவில்லை என கூற மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கடலூர் நெல்லிக்குப்பம் சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெலுங்கானா மாநிலத்தில் வங்கி அதிகாரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தெலுங்கானா மாநிலம் வாரங்கல் நகரின் JPN சாலையில் உள்ள செலுகுபுரை
பிரதர்ஸ் துணிக்கடையில் உரிமையாளர்களான ஆனந்த் மற்றும் ஹேமகுமார் ஆகியோர் தங்கள் நிலத்தை அடமானம் வைத்து யூனியன் வங்கியில் இருந்து 1.20 கோடி கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆனந்தன் மற்றும் அவரது சகோதரர்கள் ஹேமன்குமார் இருவரும் தங்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணையில் வங்கி அதிகாரிகளின் துன்புறுத்தலால் தங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் கூறினார். கன்னியாகுமரியில் முகிலன் குடியிருப்பில் இலவச கிட்னி பரிசோதனை முகாம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் 2050க்குள் கிட்னி பிரச்சினைக்கு முழு தீர்வு காணும் நோக்கத்துடன் கணேசன் மணி ஆஸ்பத்திரி மற்றும் JHIT ட்ரஸ்ட் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் இன்று முகிலன் குடியிருப்பு முத்துராமன் கோவிலில் கலையரங்கில் வைத்து நடந்தது. இதில் முகிலன் குடியிருப்பு ஊர் தலைவர் RS பார்த்தசாரதி முகாமினை துவங்கி வைத்தார். மதுரையில் பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் சங்கிமங்கலத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டி மனு கொடுத்து இருந்த ஏழை மக்களை புறக்கணித்துவிட்டு சொந்த வீடு உள்ள வசதியான நபர்களுக்கு முறைகேடாக பட்டா வழங்கிய அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சத்தியமங்கலம் கிராம பொதுமக்கள் தொடர் தர்ணாவில் ஈடுபட்டனர். மதுரையில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன் ஜி பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மதுரையில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவன தலைவர் திருமாறன் ஜி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மாநில செயலாளர் அவரது தலைமையிலும் சுரேஷ், ராமு, சிலம்பரசன் ஆகியோர் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமாக கலந்து கொண்டனர். கோவில்பட்டி அருகே ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்படும் சலவை கூடம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அத்தைக்கொண்டான் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்படும் சலவை கூடம் அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி சலவை தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். நெல்லை மாவட்டம் அருள்மிகு சந்திமரித்த அம்மன் கோவில் திருவிளக்கு பூஜையில் 5000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் பகுதியில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான சந்திமரத்தம்மன் கோவில் உள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் முதல் நாளில் திருவிளக்கு பூஜை நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டு கோவில் நிர்வாகம் சார்பில் அதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன. இதில் அந்த பகுதியை சுற்றியுள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தச்சநல்லூர் மதுரை போக்குவரத்து சாலையில் அமர்ந்து திருவிளக்கு பூஜை செய்தனர். சென்னையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை திட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் தொடங்கி வைத்தனர். சென்னையில் உயர்தரமான சிறுநீரக பராமரிப்பு வழங்க அர்ப்பணிக்கப்பட்ட தொண்டு நிறுவனமான KHI தமிழ்நாட்டில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நோயாளிகளுக்கு உயர்காக்கும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு அதன் மேம்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை திட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் தொடங்கி வைத்து இந்நிகழ்வினை KHI அறங்காவலர் டாக்டர் பிரபு காஞ்சி, டாக்டர் கபாலி, நீலமேகம், KHIயின் ஆலோசகர் திருமதி சுபசாந்தி மற்றும் டாக்டர் கலந்து கொண்டனர். அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கோல்டு ஷாப் வலம் வந்து பக்தர்களை ஆச்சரியப்படுத்தியது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு ஆந்திர மாநிலம் விஜயவாடா பகுதியை சேர்ந்தவர் சுமார் 3.5 கோடி மதிப்பீட்டில் 3.5 கிலோ தங்கத்தை கழுத்து நிறைய அணிந்தும் 2 கைகள் நிறைய அணிந்து கொண்டு வந்து அருணாச்சலேஸ்வரரிடம் வேண்டுதலை வைத்ததாகவும் தற்போது அந்த வேண்டுதல் நிறைவேறியதாகவும் குடும்பத்தோடு சாமியை கோவிலுக்கு வருகை தந்து பக்தர்கள் ஆச்சரியப்படுத்தினர். ஆலங்குடி அருகே உள்ள மங்களாபுரம் பொற்பனை முனீஸ்வரர் கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு 55ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மங்களாபுரம்
பொற்பனை முனீஸ்வரர் கோவிலில் சந்தனக்காப்பு திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை மட்டுமல்லாமல் தஞ்சை, திருச்சி, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த 730 காளைகள் களம் இறக்கப்பட உள்ளது. இதில் 300 காளையர்கள் பங்கேற்றுள்ளனர். தியாகதுர்கத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு வருடத்திற்கான மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாமை கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் சமுதாய கூடத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தீநகரில் உள்ள ராதத்ரி நேர்த்தாலயா கண் மருத்துவமனை மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாமினை கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரா குமரகுரு தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை எம்ஜிஆர் மற்றும் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். வேலூர் தொழிலாளர்கள் நல வாரிய அலுவலகத்தில் ஆய்வு செய்து 50 பயனாளிகளுக்கு 16 லட்சம் மதிப்புடைய நலத்திட்ட உதவிகளை கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் பொன்குமார் தொடங்கி வைத்தார். வேலூர் தொழிலாளர்கள் நலவாரிய அலுவலகத்தில் ஆய்வு செய்து 50 பயனாளிகளுக்கு 16 லட்சம் மதிப்புடைய நலத்திட்ட உதவிகளை வழங்கி கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் பொன்குமார் வழங்கினார். இந்நிகழ்விற்கு தொழிலாளர் உதவி ஆணையர் ஞானவேல் முன்னிலை வகித்தார். கூட்டத்திற்கு கட்டுமான சங்கங்கள் சார்பாக ஆர்டி பழனிவேல் முருகன் ஆகியோர் பல்வேறு கோரிக்கைகளை கேட்டனர். கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் நிலப்பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் நிலப்பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற கணக்கெடுப்பு பணியில் 10 குழுக்களாக பறவைகளை கணக்கெடுக்க திருச்சி நேவிகேஷன் காலேஜ் மற்றும் பூம்புகாரில் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். காட்டுமன்னார் கோவிலில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகரன் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் செல்வம், துணை செயலாளர் வெங்கடாச்சலம், துணை செயலாளர் ராஜு, இணை செயலாளர் சுரேஷ், அமைப்பு செயலாளர் கலையரசன், பிரச்சார செயலாளர் ரத்னசேகர், கோட்ட செயலாளர் ஜெயகோபி, வெங்கடேசன், ஆனந்த் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கள்ளக்குறிச்சி சிறுநாகலூரில் ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டுமான பணிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுநாகலூரில் ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டுமான பணிகள் தொடக்க விழாவை கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி, கிளை செயலாளர் சிவகுமார், வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து தொண்டி செல்லும் சாலையில் ரயில்வே மேம்பாலத்தில் உள்ள குண்டும் குழியுமாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து தொண்டி செல்லும் சாலையில் ரயில்வே மேம்பாலத்தில் உள்ள குண்டும் குழியும் சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் இந்த பாலத்தின் இடையே தற்போது சிறு சிறு பள்ளம் உள்ளது. இந்த பாலத்தில் இரும்பு கம்பிகள் வெளியே தருகிறது. இதனால் டூ வீலரில் செல்பவர்களுக்கு இங்கு அடிக்கடி சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. ஆகவே இதை மத்திய மாநில அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு இந்த பாலத்தில் உள்ள குண்டும் குழியை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மதுராந்தகம் அருகே தனியார் அரிசி ஆலையிலிருந்து 4 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருக்கழிக்குன்றம் மாநில நெடுஞ்சாலையில் மேலவலம் பகுதியில் உள்ள வெங்கடேஸ்வரா அரிசி ஆலையில் ரேஷன் அரிசியை பாலிஷ் செய்து விற்பனை செய்ததாக பதுக்கி வைத்திருப்பதாக குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின்படி அதிகாரிகள் அரிசி ஆலையில் திடீரென சோதனை செய்தனர். அதில் 50 கிலோ எடை கொண்ட
80 மூட்டைகளிலிருந்து 4 டன் எடையுள்ள ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி அருகே கர்ப்பிணி பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்யப்பட்டதாக உறவினர்கள் புகார் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மரக்குடி தெருவை சேர்ந்த ஆப்ரஹாம், அவரது மனைவி ஜெனிஃபர், இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை உள்ளது. ஜெனிஃபர் தற்போது 2வது முறையாக கர்ப்பமடைந்தார். இந்த நிலையில் நேற்று காலை வீட்டில் யாரும் இல்லாத போது ஜெனிஃபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் பரவியது. இதனை அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கன்னியாகுமரி போலீசார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் ஐக்கிய ஜனதா தளம் தமிழ்நாடு மாநில தொழிற்சங்க ஆலோசனைக் கூட்டம் கோபாலபுரத்தில் நடைபெற்றது. கோவையில் ஐக்கிய ஜனதா தளம் தமிழ்நாடு மாநில தொழிற்சங்க ஆலோசனைக் கூட்டம் கோபாலபுரத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தொழிலாளர் அணி தலைவர் AP தாமரை வெங்கடேசன் கலந்து கொண்டார். தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் மற்றும் கோவை மாவட்ட தலைவர் தியாகராஜன் 4 அம்ச தீர்மானங்களை நிறைவேற்றினார். செங்கல்பட்டு மாவட்டம் SRM வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியின் 20வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள SRM வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியில் 20வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் SRM குழும தலைவர் ரவி பச்சமுத்து, SRM வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி நிர்வாக அதிகாரி ஹரிணி, டாடா கன்சல்டிங் சர்வீஸ் பயிற்சி நியமன தலைவர் தாமோதரன் முதன்மை விருந்தினர்களாக கலந்து கொண்டு 626 பட்டதாரிகளுக்கு பட்டங்கள், அதிக மதிப்பெண் பெற்ற 42 சிறந்த மாணவர்களுக்கு பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். கடலூரில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே உள்ள சின்னக்காட்டு சாகை பகுதியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 8 கிலோமீட்டர் மற்றும் 3 கிலோமீட்டர் என 2 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் என 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சையில் இருந்து பொதுமக்கள் வேண்டுகோள் இணங்க கிராமப்புறங்களுக்கு செல்ல மகளிர் விடியல் பயண புதிய பேருந்தினை 4 வழித்தடங்களில் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி வைத்தனர். தஞ்சாவூர் பழைய பஸ் நிலையத்திலிருந்து அயனாபுரம் வரை இயக்கப்பட்டதை காங்கேயம்பட்டி வரை தட நீட்டிப்பு மற்றும் தஞ்சாவூர் சில்லத்தூர், தஞ்சாவூர் பாபநாசம், தஞ்சாவூர் குருவாடிப்பட்டி ஆகிய வழித்தடங்களுக்கு புதிய பஸ் இயக்க தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த புதிய பேருந்துகளை தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர், முரசொலி சட்டமன்ற உறுப்பினர்கள் உரை சந்திரசேகரன், TKG நீலமேகம், தஞ்சை மாநகர மேயர் சன் ராமநாதன் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தை கட்சி மாநகர மாவட்ட செயலாளர் APR மூர்த்திக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தை கட்சி மாநகர மாவட்ட செயலாளர் APR மூர்த்திக்கு குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி சார்பில் சிறந்த சமூக சேவைக்கான டாக்டர் பட்டம் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் வழங்கப்பட்டது. காட்டுமன்னார் கோவிலில் வர்த்தக சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் வர்த்தகங்கள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வர்த்தகங்கள் சங்க தலைவர் காமராஜன் தலைமை தாங்கினர். செயலாளர் உபயதுல்லா அறிக்கையை வாசித்தார். பொருளாளர் ராஜராம் அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் துணைத் தலைவர், ஆலோசனை குழு உறுப்பினர்கள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நங்கநல்லூரில் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக தேமுதிக சார்பில் கழக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாள் மற்றும் கொடிநாள் விழா நடைபெற்றது. சென்னை நங்கநல்லூர் வேம்புலியம்மன் கோவில் அருகே தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக தேமுதிக சார்பில் கழக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாள் மற்றும் கொடிநாள் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா முன்னிட்டு நலத்திட்ட உதவி வழங்கி பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் VK சூர்யா தலைமையில் நாராயணன், தர்மா, செல்வம், ஜான், குமார் ஆகியோர் முன்னிலையில் ஜோதிலிங்கம் வரவேற்புரையில் நடைபெற்றது. தஞ்சையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 72வது பிறந்த நாளை ஒட்டி மத்திய மாவட்ட திமுக மருத்துவ அணி சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. தஞ்சை புதுப்பட்டினம் செயின்ட் மேரிஸ் பள்ளி வளாகத்தில் மத்திய மாவட்ட திமுக மருத்துவ அணி சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மாநில மருத்துவ அணி துணை செயலாளரும் மாநகராட்சி துணை மேயருமான டாக்டர் அஞ்சு கபூர்
பூபதி தலைமையில் நடைபெற்ற இம்முகாமை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராமச்சந்திரன், செல்வம், செல்வகுமார், வசந்தகுமார், ராஜமோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் ஊழல் மற்றும் கள்ளச்சாராயத்தை விற்பனைக்காக வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் கல்வராயன் மலை அருகே உள்ள பெருக்கஞ்சேரி பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பெருக்கஞ்சேரி ஓடுபாதையில் 160 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல் மற்றும் 12 லிட்டர் கள்ளச்சாராயத்தை சம்பவ இடத்திலேயே கொட்டி அழித்தனர். இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட பெருக்கஞ்சேரி கிராமத்தை சேர்ந்த பொன்னுசாமி மற்றும் சிந்தாமணி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் இதற்கு உடந்தையாக இருந்த சித்ரா, முருகேசன், மாரிமுத்து ஆகிய மூவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். காரிமங்கலம் அருகே சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா பொருட்களை கடத்தி செல்வதாக பாலக்கோடு டிஎஸ்பி மனோகரன் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வெளியாக வந்த சொகுசு காரை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 3 லட்சம் மதிப்பிலான 1 டன் குட்கா இருந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து சொகுசு காருடன் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து மகேந்திராவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி சிறையில் அடைத்தனர். ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா துவங்கியது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் கும்ப விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தது. கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.